தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9657965557. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம் திருவான்மியூர் முகப்பேர். நான் உன்னை கெட்டவனாவே பாத்துக்கிறேன், நீ நல்லவனா இருந்தா சந்தோஷம். ஏமாத்திட்டீங்கன்னா அடுத்த முறை இன்னொரு தடவை வேற யார்கிட்டயே இருந்தாவது ஏமாறாம இருக்க கத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தன் நீ கம்மியா கொடுக்கணும், இல்ல நீ கம்மியா கொடுக்குறவன குறை சொல்லாம இருக்கணும். ஒன்றுமே இல்லை, மெம்பர்ஷிப் கொடுத்தோம். பயங்கர கேள்வி, நீங்கள் எப்படி மெம்பர்ஷிப் கொடுப்பீங்க, அராஜகம் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு. எனக்கு இருக்கிறது என் பிராண்ட், என்னோடய எக்ஸ்போ, ரூல்ஸ் போடுறதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கும் இருக்குது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோமே. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது கொஞ்சம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோம். அது எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது போட்டி இருக்கும்ல, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? அது ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃப்ளாப் கொடுத்துட்டா நீங்கள் என்ன கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க அதுக்குள்ளே வர மாட்டாங்க. இது லாஸ் ஆகிட்டா அவங்க அதுவும் கேட்க மாட்டாங்க போல். ப்ரொமோஷன் பண்ணுறாங்கல்ல, யாராவது ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணால் லேக்ஸில் காசு கேட்குறது. நம்மளுடைய வீடியோஸ்லேயே கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடும்போது நிறைய ஃபேக் ஐடிஸில் இருந்தெல்லாம் போடுவாங்கல்ல, அவங்களுடைய வீட்லேயும் ஃபேமிலியெல்லாம் இருக்கும். ஒருவேளை அவங்களுடைய அக்காவையோ தங்கச்சியோ அந்த வார்த்தைகள் சொல்லி பேசும்போது நான் நிறைய டவுன்ஃபால் பார்த்துட்டேன். என்னோட கெரியரோட டவுன்ஃபால், லவ்வோட டவுன்ஃபால், லைஃபோட டவுன்ஃபால் எல்லாமே பார்த்துட்டேன். நான் நிறைய ஸ்டேட் போயிருக்கேன் சாரீ வாங்குறதுக்கு. இல்லைன்னு அலைஞ்சிருக்கேன். நிறைய தடவை இதுதான் ஹோல்சேல்னு நினச்சி வாங்கியிருப்பேன். பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போனாக்கா அந்த சேலையில் பாதி விலை, அதை நான் வாங்கின விலையை விட பாதி விலைக்கு வேறு கடையிலையும் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் உள்ள ஆண்டர்ப்ரனர்ஸ் வருவாங்கல்ல, வரும்போதே குறிப்பாக யாரையும் நம்பாதீங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுடுவாங்க, இன்னொரு விஷயம் கிடைக்கிற வரையும் தான் எல்லாம். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தாக்கா அங்கே குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருக்கும். அடுத்த பிரச்சனையா, ஃபர்ஸ்ட்லாம் இப்போ கஷ்டத்தெல்லாம் பார்த்தெல்லாம் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணுறதில்ல. ரெடி டு ஃபேஸ், நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. சாரி பிஸ்னஸ் மேம், விச் இஸ் லைக் இப்போ வாஸ்ட்டாக எல்லாருமே ஹோம் க்ரோனாக இருக்கட்டும், சாரி பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா விமனும் முன்னெடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் இன்னொன்று பக்கம் பிளென்ட்டியாக வந்துருச்சு. ஸோ அந்த காம்படிஷன்ஸுங்கிறது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை இப்போ புல் டவுன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்களை புல் டவுன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருக்குது? ஒன்றுமே இல்லை, மெம்பர்ஷிப் கொடுத்தோம். பயங்கர கேள்வி, நீங்கள் எப்படி மெம்பர்ஷிப் கொடுப்பீங்க, அராஜகம் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு. எனக்கு இருக்கிறது என் பிராண்டு, என்னோடய எக்ஸ்போ, ரூல்ஸ் போடுறதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கும் இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டால் ஓனர்ஸ் யாருமே குழந்தைங்க கிடையாது. அவங்களுக்கு எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரியும். எனக்கு சஷ்டியோட வெற்றியில் மட்டுமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வெற்றியில் இந்த வெற்றி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கேள்விக்குறி தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு சர்க்கிள் ஒன்று வரும், அது எங்கே எப்படி கிடைக்குதுன்னே தெரியாது. அந்த சர்க்கிள் வந்தாலும் உங்கள் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேரை நம்ம சம்பாரிச்சிட்டோன்னா போதும். அதனால தான் அதை அனௌன்ஸ் பண்ணும்போதே அனௌன்ஸ் பண்ணோம். இந்த சஷ்டியோட வெற்றிலையும் தோல்வியிலையும் யார் கூட நிற்கிறீங்களோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலான்னு. அதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? அது ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃப்ளாப் கொடுத்துட்டா நீங்கள் என்ன கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க அதுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ இவங்க இது லாஸ் ஆகிட்டா அவங்க அதுவும் கேட்டுக்க மாட்டாங்க போல் அப்படின்னு பயந்து தான் போவாங்க. பட் அதை தாண்டி நான் அதை சொல்லும்போது வெற்றிலையும் தோல்விலையும் யார் கூட இருக்கீங்களோ அவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லும்போது வராங்கன்னா, அப்போ நான் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ பேருக்கு நான் ஏதாவது பண்ணணுமேங்கிற பொறுப்பும் கடமையும் தான் எனக்கு இருந்துச்சு. ஈவன் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய பேர் மெம்பர்ஸ்க்கு நான் இந்த விஷயத்தை ஏன் சொன்னோம் அப்படின்னா, ப்ரொமோஷன் பண்ணுறாங்கல்ல, யாராவது ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணால் லேக்ஸில் காசு கேட்குறது. 25,000 30,000 ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கனால அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களே கடனை வாங்கி 50,000 சரக்கு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் 15,000 20,000 கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், சரி ஓகே மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன், இப்போயுமே எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம், ₹1 காசு வாங்காமல். ஸோ இது எல்லாமே மெம்பர்ஷிப்பில் நமக்காக நம்பியிருக்கவங்களுக்கு நம்ம ஏன் அதை பண்ணிடக்கூடாது? ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே மட்டுமே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஏன் உலகளவில் கொண்டு போயிடக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோமே. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது கொஞ்சம் ஆச்சு. இருந்தாலும் ஓகே ஃபைன், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோம். அது எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது போட்டி இருக்கும்ல, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும்.
இப்போ ஆன்லைனில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சாரியை நீங்கள் வந்துட்டு ரொம்ப சீப்பாகவே வாங்கலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆஃப்லைனில் நீங்கள் வாங்குறத விட ஆஃப்லைனில் ஒரு சாரீ ஒன்று போட்டிருக்கு, அந்த சாரியோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க போட்டிருக்க ப்ரைஸை. ஆன்லைனில் ஒரு சாரீ பார்க்குறீங்கன்னா அதே சாரீ 100 பேர்கிட்ட இருக்கும். ஒரு பேஜில் 850 ரூபான்னு இருக்கும், ஒரு பேஜில் 1500 ரூபான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும், எங்கே வேணும், யார் கம்மியாக கொடுக்குறாங்கங்கிற ஒரு விஷயம். ஆன்லைனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், காம்படிஷன் அதிகம் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறதை விட. ஸோ அப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் 100 ரூபா லாபத்துக்கு 50 ரூபா லாபத்துக்கு தான் பொருளை விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால தான் காம்படிஷனே அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ இவ்வளோ கம்மியாக ஒருத்தன் நீ கம்மியாக கொடுக்கணும், இல்லை நீ கம்மியாக கொடுக்குறவனா குறை சொல்லாமல் இருக்கணும். when you started the business கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு எல்லா பேக்ரவுண்டும் இருக்காது, எல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்காது. உங்களோட சாரீ பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஒரு முதலீடு போட்டிருப்போம், அது நமக்கு எப்படி ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். அதுலேருந்து இப்போ நம்ம டிராஸ்டிக்காக ஒரு கிராஃப் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 15 lakhs, அப்புறம் வந்துட்டு அது ஆன்லைனில் பண்ணிகிட்டே இருந்தோம். அது கொஞ்சம் பெட்டராக போச்சு. நான் எப்போவுமே எப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த அகலக்காலெலாம் வைக்க மாட்டேன், ஒரு விஷயம் பண்ணி பார்ப்பேன், அது செட் ஆனதான் கடை போட்டுட்டு அப்படி பண்ணுற ஒரு பர்சன் தான். ஃபஸ்ட்டு இதை போயிட்டு எடுத்தோடனே 15 lakhs போடல, ஒரு 35,000 ரூபாய்க்கு வந்துட்டு சென்னையில் தான் வந்துட்டு போய் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணி பார்த்தேன். அது பெட்டராக போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது போக 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 5 lakhs ஆச்சு, 10 lakhs ஆச்சு. அப்புறம் தான் கடைசியாக வந்துட்டு ஒரு 8 மாதம் இருக்கும் இந்த 15 lakhs நான் ரீச் பண்ணுறதுக்கு. பட் இனிஷியலாக நான் போட்ட அமௌண்ட் அந்த 35,000. அப்புறம் அந்த 15 lakhs போட்டுட்டு ஓகே பெட்டர்னு நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் ஷாப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 30 lakhsக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இட் வாஸ் குட். இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு தான் விமனே நினைப்பாங்க. வீட்டில் இருந்து சிலவங்க வந்து மசாலா பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும், ஆனால் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அகலக்கால் வச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் அதில் நிறைய லாஸ் சந்திப்பாங்க. நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஆண்டர்ப்ரனராக மாறணும்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா இதெல்லாம் செக்லிஸ்ட்டாக வச்சுக்கோங்கண்ணா. ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும். இப்போது எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா 10 வீடியோ போட்டோன்னே ஒரு சேல்ஸாக கன்வெர்ட் ஆகிடணும், 100 ஆர்டர் வந்துடணும். அது கிடையாது. பொறுமை கொஞ்சம் முக்கியம். நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு மக்களுக்கும் அது தெரியும். எடுத்தோடனே இனிஷியலாக ஐயோ நடா ப்ராடக்ட் வைக்கலையே, இது ஆகிடுமோ அதாகிடுமோன்னு பயந்துட்டு நம்ம டவுன் ஆகிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ரெண்டாவது அதை எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணுறோம், கண்டினியூவாக அந்த வேலையை எவ்வளோ நாள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது அதுக்கான தேடல் ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஸ்டேட் போயிருக்கேன் சாரீ வாங்குறதுக்கு, இல்லைன்னு அலைஞ்சிருக்கேன். நிறைய தடவை வந்துட்டு இதுதான் ஹோல்சேல்னு நினச்சி வாங்கியிருப்பேன். பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போனாக்கா அந்த சேலையில் பாதி விலை, அதை நான் வாங்கின விலையை விட பாதி விலைக்கு வேறு கடையிலையும் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் வேணும்னா சில மெட்டீரியல் சில இடத்துல தான் ஃபேமஸ். இப்போ மல் சாரின்னா இங்கே கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால்லாம் வாங்கலாம். ஸோ சில்க் சாரீஸ்னால் நம்ம இங்கே காஞ்சிபுரம்லேயும் வாங்கலாம். ஈவன் சில்க் சாரீஸ் இப்போ ஹைதராபாத்தில் கூட கிடைக்குது. ஸோ ஜுவல்லரி தான் வேணும்னா நீங்கள் மும்பையில் வாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நான் அதை பார்த்துக்கிட்டதுக்கப்புறமா தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ அதனால தான் உள்ள ஆண்டர்ப்ரனர்ஸ் வருவாங்கள்ல, வரும்போதே நாங்களே ஹோல்சேல் டீலர்ஸோட நம்பர் கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, தெரியாமல் வாங்கிட்டீங்க. பட் நீங்கள் வந்துட்டு அதே பொருளை ஒரு 1500 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இப்போது நீங்கள் ஒரு பொருளை 400 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்க, அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட்டு 400 ரூபா தானா, நீங்கள் 100 ரூபா லாபம் வச்சு 500 ரூபாய்க்கு கொடுத்தாக்க தான் வரவங்க எல்லாருமே உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அந்த விஷயத்தை நாம் நம்மளோட சஷ்டிலேருந்தே தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜுவல்லரியிலேருந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கு, ஷூஸு, ஸ்லிப்பர், நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாத்துக்குமான லீடையுமே நாங்களே கொடுத்துருவோம். இது இங்கே கிடைக்கும் அப்படின்னு. நாட் ஓன்லி மீ, இங்கே ஸ்டால் ஓனர்ஸ் இருக்கும்போது எல்லா ஸ்டால் ஓனர்ஸும் இருப்பாங்க. ஒருத்தருக்கிட்டையும் ஒரு பையர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய ப்ராடக்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தாலே அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது எங்கே கிடைக்குங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஈவன் மீன் டைம் ப்ரொமோஷனும் கிடச்சிரும். ஸோ அதனால் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏமாற்றத்தில் போய் முடியும். அதை நீங்கள் எப்படி மேம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஒரு முறை ஏமாறும் போது நம்ம ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், லைஃப்பில் இப்போ வரையும் நீங்கள் கிராஸ் பண்ண நிறைய மனுஷங்களை பார்த்துருப்பீங்க. ஒருத்தரவங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க.
ஒருத்தர் பணத்துக்காக, இன்னொருத்தர் பேருக்காக, இன்னொருத்தர் புகழுக்காக, எண்ட் ஆஃப் டேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணம் முடிஞ்சோடனே நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதுங்கிற பட்சத்தில் நம்மளை ஏமாற்றிட்டு கூட போயிருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன தான் ஏமாற்றிருந்தாலும் கூட நீ நல்லா இரு அவ்வளோதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, புதுசாக யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட பேசினார்னா கூட நீங்கள் அவர் நல்லவராகவே இருந்தாலும் நம்ப மாட்டீங்க. பட் அவங்கள நம்பணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஏமாந்துருப்போம். நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போய் அதை ப்ரூஃப் பண்ணி அப்படியெல்லாம் லைஃப் வாழணுமா? பெட்டர் நான் உன்னை கெட்டவனாவே பார்த்துக்கிறேன், நீ நல்லவனா இருந்தனா சந்தோஷம். அந்த ஆஸ்பெக்ட் வந்துடுது இப்போ எல்லாத்துக்குமே. எனக்குமே அப்படிதான். நான் ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஆரம்பத்தில் இவங்க நல்லவங்கப்பா சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் உங்களை நல்லவன் நினச்சேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக நான் உன்னை கெட்டவனாவே பார்த்துடுறேன், நீ நல்லவனா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஒவ்வொரு ஏமாற்றமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிகளுங்க. எனக்கு வந்துட்டு மேலகன் படத்தில் டேரக்டர் சார் சொல்லியிருப்பாருல்ல, என்ன பண்ணுவீங்க ஏமாத்துவீங்களா, ஏமாத்திட்டு போங்க. அந்த அளவுக்குலாம் நான் வந்து கிடையாது. ஏமாத்திட்டீங்கன்னா அடுத்த முறை இன்னொரு தடவை வேற யார்கிட்டயே இருந்தாவது ஏமாறாமல் இருக்க கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒரு தடவை ஒரு அடி அடிச்சிச்சுன்னா அவங்க கொஞ்சம் நம்ம அலாட் ஆகிக்கணும். மறுபடியும் நான் அதே தப்பை தான் செய்வேன். ஒரு பிரேக்கப் நடக்குது, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஏதாவது பிரேக்கப் நடக்குதுன்னா கூட அந்த பிரேக்கப்லேருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மீண்டு வரதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதமாவது டைம் எடுத்துக்குது. உங்களை லவ் பண்ணியே ஆல்ரெடி அவங்க 5-10 வருஷத்தை லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் போன இடம், நீங்கள் உட்காந்துருந்த பிளேஸு, நீங்கள் டீ குடித்த இடம், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறதுன்னு பதில் சொல்கிற தயாரத்துக்கு, அதை யோசிக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து போகிறதுக்கு பதிலாக செட் ஆகும்னு சொல்லுங்கள். ஆகலைன்னா பிரச்சனையே இல்லைங்கிறேன். நீ எல்லாம் லவ் எல்லாம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு செட் ஆகலை, எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆரம்பத்திலே எனக்கு இதுதான் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிமிட்டோடு இருந்துட்டா பெட்டரோன்னு எனக்கு என்னமோ தோணுது. அண்ட் கண்டிப்பாக லைஃப் வந்து எவ்வளோ அடி வாங்குறோமோ அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பாடம். உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் என்னவா இருந்துச்சு? பாடம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தினால தான் நான் வந்துட்டு ஜெயிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா எல்லாருமே நல்லவங்கிற ஒரே ஆஸ்பெக்ட்லேயே நான் இருந்திருப்பேன். நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுக்கும்போது தான் ஓகே நீங்கள் இப்படியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அது நல்லது, அது தேவைப்படுது. எதிரியே இல்லைனாலும் எதிரியை உருவாக்கிக்கோன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எதிரிகள் இருக்காங்களோ நம்ம அவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துட்டே இருப்போம். ஸோ அது ரொம்ப நல்லதுங்க. இந்த சொசைட்டி when it comes to a women கண்டிப்பாக வந்து they are blamed either of the way. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே, இப்போ நம்ம செலிபிரிட்டி டிவோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட எது பண்ணாலுமே அந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்ற கொஸ்டின் வரும். அந்த மென்னை வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. மென் என்ன பண்ணாங்க அது கேள்வியாகவே வராதுல்ல. இந்த கேள்வியில் ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்கள் எல்லாமே தப்பானவங்களும் கிடையாது, பெண்கள் எல்லாமே சரியானவங்களும் கிடையாது. ஒரு பொண்ணே தப்பு பண்ணியிருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எதுக்கு ஒரு பொண்ணு போய் ரோட்டில் இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பையனை தான் கூப்பிட்டு திட்டிருப்பாங்க, என்னடே நீ தான் வண்டியை தப்பாக ஓட்டிட்டியான்னு. அப்படி கிடையாது. சொசைட்டி வந்துட்டு பெண்களுக்காக வந்துட்டு நாம் எந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுதான் தீர்மானிக்கும். இவங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போல்லாம் யாருமே எஸ்கேப்பெல்லாம் ஆகிட முடியாது. அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக. இன்றைக்கி மீடியா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஆன்லைனில் நமக்கு எல்லாத்தையுமே அப்பட்டமாக வந்துட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. இதுதான் எங்களுக்குள்ளே இதுதான் நடந்துச்சு. அது ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் அதை மீடியா வரையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, பெண்களுக்கு கொடுமைகள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துட்ருக்கோம். ஒரு லவ் பண்ணலன்னு சொன்ன ஒரு பொண்ணு முகத்தில் மூஞ்சியில் ஆசிட் அடித்ததுலேருந்து, ஒருதலை காதலாக்காக ஒரு பொண்ணுலேருந்து, பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு தான் இருக்குது. அது பெண்களுக்கு எதிராக வந்த எல்லா விஷயங்களுமே. ஒவ்வொரு முறையும் அதுக்காக நம்ம குரல் கொடுப்போம். பொள்ளாச்சி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்துட்டு IPL டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த டாப்பிக்கை மறந்துட்டு அந்த டாப்பிக்கை பேசினவங்க தான் நாம். மறதிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேச நோய் மாதிரி. அது குறிப்பாக இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழகத்துக்கு ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுடுவாங்க. இன்னொரு விஷயம் கிடைக்கிற வரையும் தான் எல்லாம். அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தாக்கா அங்கே குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருக்கும். இங்கே நமக்கு ஒன்றுனா நம்ம தாங்க கேள்வி கேட்கணும். நமக்கு ஒன்றுனா வானத்துலேருந்து யாருமே நிச்சயம் வரவே மாட்டாங்க. நாம் ரொம்ப தைரியமாக எப்படி இந்த பிரச்சனைகளை கையாளுறோம், இல்லை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் தற்காப்புக்காக எந்தெந்த விஷயங்களை கற்று வச்சுக்கணுங்கிற விஷயத்தை பெண்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போயும் என் காரில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, இப்போ வரையும் யூஸ் பண்ணல. இருந்தாலும் சொல்கிறேன், நைட் நேரம் நான் தனியாக தான் போயிட்டு வரேன், எல்லா இடத்துக்கும் காரில் தான் ட்ரைவ் பண்ணுறேன். ஃபார் அ சேஃபர் சைடு இல்லையா. ஒரு கராத்தே போங்க,
நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் உங்களை தற்காத்துக்கோங்க. மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. குறிப்பாக யாரையும் நம்பாதீங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஒரு பெண் முன்னேறுனா அந்த குடும்பம் முன்னேறும்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பம் முன்னேறுச்சுன்னா கண்டிப்பாக சொசைட்டி மாறும். அது ஒவ்வொரு வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பொண்ணையும் நம்ம அவ்வளோ தைரியமாக வளர்க்கணும். நான் பையனை தான் பார்த்துருக்கேன். நான் வந்து சொல்லுவேன் என் பையன்கிட்ட, எல்லாத்தையும் தங்கச்சின்னு கூப்பிட, அக்கான்னு கூப்பிடுறேன். இன்றைக்கி உறவு முறைகள் அப்படி இருக்காங்கிறதே கேள்விக்குறி. எல்லாத்தையுமே நம்ம வந்து பொதுவாக ஆன்டின்னு தான் கூப்பிட்றோம், அங்கிள் தான் கூப்பிட்றோம். முதல்லாம் ஊரில் அண்ணன் வந்திருக்கான் பாரு, சித்தப்பா வந்திருக்கான் பாரு, சித்தி வந்திருக்கான் பாருன்னு உறவுகளை சொல்லி சொல்லி கொடுத்த தமிழருடைய பரம்பரை தான் நம்ம. இப்போ யாரையுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டனால அவங்களுக்கு எதுக்கு இருக்கவங்களை அக்காவாக மரியாதை பண்ணவும் தெரியலை, தங்கச்சியாக மரியாதை கொடுக்கவும் தெரியலை. ஈவன் நம்மளுடைய வீடியோஸ்லேயே கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடும்போது நிறைய ஃபேக் ஐடிஸில் இருந்தெல்லாம் போடுவாங்கல்ல, அவங்களுடைய வீட்லேயும் ஃபேமிலியெல்லாம் இருக்கும். ஒருவேளை அவங்களுடைய அக்காவையோ தங்கச்சியோ அந்த வார்த்தைகள் சொல்லி பேசும்போது நாம் எந்த இடத்துல இருந்திருப்போம், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம், இதே ஒரு விஷயத்தை இன்னொரு பெண்ணுக்கு செய்யும்போது அவங்களுடைய மன வலி எப்படி இருக்குங்கிறத ஆப்போசிட் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தாலே இங்கே நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அது ஒவ்வொரு மாற்றமும் வீட்டிலேருந்து தான் வரணும். அதை நாம் தான் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துலேயும் இருக்கும். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் நிறைய டவுன்ஃபால் பார்த்துட்டேன். என்னோடய கரியரோட டவுன்ஃபால், லவ்வோட டவுன்ஃபால், லைஃபோட டவுன்ஃபால் எல்லாமே பார்த்துட்டேன். ஆனால் அந்த டவுன்ஃபால் எல்லாம் பார்த்தனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு தோணும். ஒவ்வொரு அடியும் நம்மளை ரொம்ப வலிமையாக்கும். அதனால் அடிக்கணும். ஃபஸ்ட்டு அடிக்கும் போது தான் ரொம்ப வலிக்கும். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். நிறைய கஷ்டம் வரும்போது இப்போ எனக்குலாம் 7.5 சனி நடக்குது மேசராசிக்கு. ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நானே சிரிச்சுப்பேன். அடுத்த பிரச்சனையா, ஃபஸ்ட்லாம் இப்போலாம் கஷ்டத்தெல்லாம் பார்த்தலாம் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணுறதில்ல. வா ரெடி டு ஃபேஸ், நான் ஃப்ரீயாக இருக்கேன் வா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஓகே, ஸோ எஸ், இந்த ஹோல் செஷன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆஃப்டர் வெரி லாங் ஐபிசியில் உங்ககிட்ட பேசும்போது இந்த ஃப்ரெண்டு கூடலாம் உட்காந்து நீ வா என்ன எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கவா, கொஞ்ச நேரம் உட்கார, உன்னை பற்றி கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லும்போது மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுவோம். அந்த மாதிரி மனசில் இருந்த பாரமே குறைஞ்சி போச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐபிசி மங்கையில் நீங்கள் பெண்கள் சம்மந்தமாகவும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9657 96557. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம் திருவான்மியூர் முகப்பேர்.